ஹாய் ஹலோ வெல்கம் டு த நம்ம தமிழ் ஊடகம் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். எஸ், இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி நிகழ்வோடு நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். காணொளி நிகழ்வுன்னு எல்லாம் சொல்லலாது, காணொளி சாதனை. என்னென்னு சொன்னால், நிறைய நிகழ்வுகள் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவற்றிலும் மிகவும் முக்கியமாக மக்களால் தொடர்ந்து பார்க்கப்படுகின்ற நிகழ்வுகளில் ஒன்று இந்த பாடும் திறமை. பாட்டு பாடுறதுன்னு சொல்லுவாங்க, பாடும் திறமை. அதாவது ஜீ தமிழில் சரிகமப்பா, சூப்பர் சிங்கர், ஜூனியர் 10 அப்படிலாம் போய்கிட்டு இருக்கு. அப்படியான ஒரு நிகழ்வை சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு காணொலியை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். முதல்ல காணொலியை பார்ப்போம். ரைட், நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் எதை பற்றி கதைக்க வந்திருக்கேன்னு சொன்னால், இந்த குட்டி பையனுடைய அந்த பாடும் திறமையை பற்றி தான் நாங்கள் இடையே பார்க்க போகிறோம். என்னடா அது ஒரு சின்ன பையனாச்சே, இப்படியெல்லாம் பாடுறாரு, யார் இவர், எந்த ஒரு பையன், எந்த இடம், இப்படியெல்லாம் நம்ம வெறுத்தனமாக பாடுறானே என்று சொல்லி நம்ம நேற்றைய நாட்களிலும் சரி இன்றைய நாட்களிலும் சரி இவரை தான் இப்போ எல்லோரும் ட்ரெண்டிங்கில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டிக்டாக் சரி, ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலேயும் சரி, ஐயாவுக்கு பெரிய ஒரு மார்க்கெட் உருவாகி இருக்கு. எஸ், நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இவரை பற்றி தான் அன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், இவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவர் ஒரு சின்ன பையன் சொன்னால், ஒரு நர்சரி படிக்கிறார், பிரைமரின்னு சொல்லுவாங்க, பிரைமரி ஸ்கூலுக்கு போகிற ஒரு குட்டி பையன். இவர் குமுளமுனை மத்திய முன்பள்ளியில் இவர் படிச்சுக்கிட்டு இருக்கார். சரியா? ஐயா குமுளமுனை மத்திய முன்பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற சின்ன பையன். இவர்களுடைய அந்த நாளாந்த செயற்பாடுகளில் சிறுவர்களுக்குரிய பல திறமைகளை வெளிக்கொணர்கின்ற செயற்பாடுகளும் விளையாட்டுகளும் நேசரியில் சொல்லி தருவாங்க. அது வளமையாக நாங்களும் படிச்சிருக்கோம். நாங்கள் படிக்க இந்த பாட்டெலாம் எனக்கு ஞாபகம். அப்போ அப்படியான நிகழ்வுகளில் ஒன்றாக விடிய காலமாக எல்லாரையும் நிறுத்தி விட்டுட்டு ஏதாச்சும் செய்யுங்க, பாடுங்க, ஆடுங்கன்னு சொல்லி டீச்சர் சொல்லியிருக்கான். அந்த வகையில் இந்த சின்ன பையன் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால், தான் பாடுற டீச்சர்னு சொல்லிட்டு பாடியிருக்கார். அப்போ என்ன பாட்டு பாடியிருக்காருன்னு சொன்னால், தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் புது பாட்டுன்னு சொல்லிய ஒரு அண்ணன் தம்பி சகோதர பாசத்திற்குரிய பாட்டை இவர் பாடியிருக்கார். அவருடைய அந்த பாடலும் திறமையை கண்ட டீச்சர் என்ன செய்யிருக்காண்டா, நைஸாக வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருக்கா. இப்போ என்ன கெடிங்கில் போயிட்டு சொன்னால், இந்தியாவுக்கே டப் கொடுக்கும் சிறுவன், தமிழ் பையன், அடுத்த சூப்பர் சிங்கருக்கு செல்ல போகிற யாழ்மான் அப்படின்னு சொல்லி நிறைய ஹெடிங்கில் இவருடைய பாட்டை ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒன்றுமே செய்யலை. குட்டி பையன், அவருக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாது, பாடிக்கொண்டிருக்கிறது மட்டும் தான் அவர்கிட்ட வேலை போல. இவருடைய இந்த திறமையை கண்டு பலரும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாங்களும் என்ன செய்வோம்னு சொன்னால், இவரை பற்றிய மேலதிக தகவல்களை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் தேடி பார்ப்போம். நாங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவோம். இவரை போல பல திறமை வாய்ந்த சிறுவர்களோ சரி, பெரியவர்களோ சரி எங்களுடைய மண்ணிலே இருக்கிறார்கள். குறிப்பாக யாழ் மண், முல்லைத்தீவுகள் நோக்கி தமிழ் மண்ணிலே நிறைய பாடகர்களோ நிறைய திறமை வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வழி கொணரப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் பல முயற்சிகள் எடுக்க வேண்டும். அந்த வகையில் இந்த சிறுவன் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன், அந்த டீச்சர் போட்ட அந்த ஃபேஸ்புக் இதில் மட்டும் கிட்டத்தட்ட 78,987 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. வியூவர்ஸ் இல்லை, லைக் மட்டும். சரியா? அப்போ வியூவர்ஸ் எவ்வளவு பேர் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி பாருங்கள். நான் நினைக்கிறேன் 1 மில்லியனுக்கு மேலே போயிருக்கு.
அப்போ இப்படியான இந்த சிறுவனுடைய இந்த திறமையை நாங்கள் பாராட்டுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். ஆகவே நாங்களும் பல திறமையாளர்களை வெளிக்கொண்டுவதற்கு தயாராக இருக்கணும். அந்த வகையில் நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். சரி, இன்றைய நிகழ்ச்சிகளை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். நாளை மீண்டும் இன்னொரு முக்கியமான எனக்கு அம்புற வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அது என்னுடைய உண்மைத்தன்மைகளை நான் உங்களை வெளிப்படுத்துகின்றேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் ஸ்டார் பை கனிஸ்டன். பாய்.